நண்பர்களே, நம்ம பல்லாவர சந்தையில் 600 வாங்கியிருந்த அந்த லெனோவோ லேப்டாப்பில் ஒன்றும் இல்லை, பல பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ அதை இன்றைக்கி சரி பண்ணி அந்த லேப்டாப்பை இந்த காலிங் பெல் அனுப்புறது மூலமாக ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இதை எப்படி சரி பண்ணோம், ரொம்பவே ஸ்லோவாக இருந்த இந்த லேப்டாப்பை எப்படிலாம் ஸ்பீடப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு வருத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லெனோவோவில் யோகா சீரிஸில் வந்து ஃபஸ்ட்டு லேப்டாப். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்டு தான். அதாவது இந்த ரேம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்பில்டு தான். ரேம் பார்த்தீங்கன்னா 4GB தான் கொடுத்துருக்காங்க. நான் SSD போட்டுக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, அதை தூக்கிட்டு SSD போட்டுக்கிறேன். ஸோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லி போட்டால் ரேம் நமக்கு அப்கிரேட் பண்ணி ஆகணும். 4GB தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, ரேம் மாற்றலாம் போயிட்டு பார்த்தப்போ தான் தெரிஞ்சது இன்பில்டுன்னு நமக்கு பார்க்க வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸர் அந்த மாதிரி தான். அதனாலவே நமக்கு ஒரு பெரிய ஒர்க் எதுவும் யூஸ் பண்ண முடியல. க்ரோமில் ஒரு 4 டேப் ஓப்பன் பண்ணாலே ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஏதாச்சும் ஒரு சிங்கிள் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியுது, மல்டி டாஸ்கிங்கில் பண்ண முடியல. ஆனால் மற்றபடி இதை லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டச்சு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. பேட்டரி கெப்பாசிட்டி கூட ரொம்ப நேரம் நிற்குது, நல்லா இருக்குது. ஸோ என்னோடய ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் சிமுலேஷன் ரன் பண்ணுவேன், யூடியூப்பில் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறது அதுன்னு சொல்லிட்டு நிறையா ஒர்க் இருக்கும். அது அந்த லேப்டாப்பில் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. ஆனால் யூடியூப் வீடியோ பார்க்கலாம், ஹாட் ஸ்டாரு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்தப்போ சின்ன பசங்க யூடியூப்பில் பொம்மை படங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்காக கொடுத்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை அவங்க ஓவராக அமைக்கி அந்த பவர் பட்டனே பிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளே போர்டை கழட்டி பார்த்தோம்னா அந்த பவர் பட்டனே காணும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை இப்போ சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீடப்புக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இவனை ஆரம்பத்தில் பல்லாவர சந்தையில் வாங்கும்போது ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் ஐபி போட்டு க்ளீன் பண்ணி இதுக்கு ஸ்கின்னெல்லாம் ஒட்டலாம்னு பார்த்தேன். இதுக்கான பேனல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்பவே பழைய மாடல்னால கிடைக்கல. இவன் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டனை காணும். பட்டன் சட்டப்பையாச்சும் மாற்றலான்னு போனால் இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த எதுவுமே கிடைக்கல. நம்ம திரும்ப இவனை போல் ஒரு லேப்டாப்பை ஸ்க்ராப் மார்க்கெட்டில் எடுத்தால் தான் அதுக்கான ஸ்பேர்லாம் கிடைக்கும் போல் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அந்த லேப்டாப் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நான் தனியாக ஸ்பீக்கர் போட்டிருக்கிறேன். இந்த லேப்டாப்பில் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மண் போய் அப்படியே அடிச்சிருச்சு. அதனால் தனியாக 2 ஸ்பீக்கர் செட் பண்ணிக்கிறேன். பேட்டரி தாள் மட்டும் தான் உருண்டுக்குமே தவிர உள்ளுக்குள்ளே நல்லா கின்னு இருக்குது. சரி வாங்க, என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பவர் பட்டன் இருக்கா, அது அமுக்குனா உள்ளே போகுது. ஆனால் அதுக்கான ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா அமுக்கி உடச்சிட்டாங்க. ஆனால் பவர் பட்டன் பக்கத்தில் பூட் பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை அமுக்குனோம்னா OS செட்டப் போகும். ஸோ அதில் போயிட்டு இப்போ இருக்கிற OS ஓகே அப்படிங்கிற செட்டப் கொடுத்தோம்னா நமக்கு லெனோவோ லேப்டாப் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதை கொடுக்கும்போது கீன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நஞ்ச சவுண்டு கிடையாது, ரொம்ப அதிகமாக வருது. அதுக்கப்புறம் தான் உள்ளே போகுது. ஸோ இது செட் ஆகுது. பொழுதுக்கு நம்ம OS செட்டப்புக்குள்ளே போயிட்டு நம்ம இதை வர வச்சுட்டு இருக்க முடியுமா? அதனால் கண்டிப்பாக நமக்கு பவர் பட்டன் மாற்றினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இதுதான் அந்த பவர் பட்டனுக்கான போர்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், 5 கம்பி தான் இருக்கே தவிர மேலே இருக்கிற அந்த சுவிட்சை காணும். அடிச்சடியில் தெரிச்சு போச்சு போல். தெரிச்சு போய் அந்த ஸ்பீக்கரில் ஒட்டிகிட்டு கிடக்கு பாருங்கள். அதில் லைட்டாக இரும்பு இருக்கும், அந்த இரும்புனால அந்த ஸ்பீக்கரில் ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த போர்டில் 5 டெர்மினல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு தான் என்னால் ரொம்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும். பட் இதோட கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். 2 வயரு, அதை ஒட்ட வச்சா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், திரும்ப ஒட்ட வச்சா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வேறு ஏதாச்சும் 2 டெர்மினல் சுவிட்சை செட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்புறம் கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் இங்கே உடஞ்சி இங்கே தான் மாட்டிகிட்ருக்குன்ட்டு, இது அப்படியே இருக்குது. அதில் அந்த டெர்மினல்லாம் பக்காவாக தான் இருக்குது. ஸோ இதே நம்ம தேவைப்பட்டால் கூட சால்ட்ரிங் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில குரங்கு சேட்டைகள்லாம் பண்ண வேண்டியிருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த இடத்துல ஒரு சுவிட்சு செட் பண்ண, அதாவது நம்ம வீட்டில் பல்பு போடுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி காலிங் பெல் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல, அந்த மாதிரி சுவிட்சு ஏதாச்சும் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு ஒரு குரங்குத்தனமான சேட்டைகளை பிடிச்ச ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, அதை இங்கே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணேன். அந்த லேப்டாப்பில் பவர் போர்டில் 5 டெர்மினல் கொடுத்துருந்தாங்க. அதை ஷார்ட் பண்ணி 2 டெர்மினல் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது சிம்பிள் தான். எடுத்து இந்த 2 வயரை நம்ம இப்போ ஒட்ட வச்சா போதும், லேப்டாப் ஆன் ஆகிற கண்டிஷன், ஆஃப் ஆகிற கண்டிஷன் நமக்கு ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எப்படி எடுத்தோமோ அதே போல் அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி உள்ளே செட் பண்ணியாச்சு. இப்போ மூடிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 வயரை ஒட்ட வச்சு ஆன் ஆகாதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆனால் தான் நம்ம அடுத்ததாக நம்ம சுவிட்சு செட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த டெர்மினல். இப்போ ஒட்ட வச்சு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, லேப்டாப் நமக்கு ஆன் ஆயிடுச்சு. அப்போ அதோட ஃபங்க்ஷன் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எப்படி ப்ரோ, அந்த போர்டில் 5 டெர்மினல் கொடுத்துருக்காங்க, அதை ஷார்ட் பண்ணி 2 எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு 2 இருக்கும், அதை ஷார்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு 2 இருக்கும், அதை ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஐயும் ஒட்ட வைங்க, அது ஃபங்க்ஷன் ஆன் ஆயிரும். சில லேப்டாப்பில் கனெக்ஷன் மாறலாம். மேபி அந்த லேப்டாப்பில் சிமாட்டிக் டயக்ராம் எடுத்து அந்த போர்டோட அந்த டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இங்கே வருது, எந்த இதை ஷார்ட் பண்ணால் வரும்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, நம்ம லேப்டாப்பை ஆன் ஆக வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம சுவிட்சை செட் பண்ணி ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிப்போம்ல, அந்த சுவிட்சை எடுத்துருக்கிறேன். என்ன ப்ரோ, நம்ம வீட்டில் நார்மல் சுவிட்ச் இருக்குல்ல, அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் சுவிட்சு 1 டைம் போட்டால் அது ஆன் கண்டிஷன்லேயே இருக்கும், ஆஃப் பண்ணி விட்டால் அது ஆஃப் கண்டிஷன்லேயே இருக்கும்.
ஸோ இப்போ பாருங்களேன், இதில் செட் பண்ணி விட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லேப்டாப் ஆன் ஆகும். ஆனால் திரும்ப ஆன் கண்டிஷனில் இருக்குது. அதாவது லேப்டாப்பில் பவர் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னாவும் லேப்டாப் ஆஃப் ஆயிரும். ஸோ ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த காலிங் ப்ளஸ் சுவிட்ச் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவை. அதனால தான் இந்த காலிங் பில்லை நான் எடுத்துருக்கிறேன். கடையில் வந்து 20 ரூபா சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து 2 வயரோட டெர்மினல் இந்த மாதிரி மாட்டி விட்டணும். ஸோ மாட்டி விட்டு இப்போ ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லேப்டாப் ஆன் ஆகும். ஆன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்துச்சு பார்த்தீங்களா. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படிலாம் செட் பண்ணி வச்ச அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தான். இதை வந்து எல்லா லேப்டாப்பில் பிசிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ செட் பண்ணியிருக்கிற அந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, காலிங் ப்ளஸ் ஆமுக்குன்னா லேப்டாப் ஆன் ஆகிற மாதிரி, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே இட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஏடா சுவிட்ச் தூக்கிட்டு வரான் எவன்டா அவன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இதையும் மாற்றி ஆகணும். ஜஸ்ட்டு கண்டென்ட்டுக்காக தான் நான் சுவிட்சை செட் பண்ணி காட்டினேன். அந்த லேப்டாப்போட பழைய பட்டன் உடஞ்சி போய் கிடஞ்சி பார்த்தீங்களா, அதை தூக்கி அப்படி சால்ட்ரிங் பண்ணி விட்டு செட் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், நமக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். இந்த லேப்டாப்பும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு லேப்டாப்பையும் ஹேங்கர் லேப்டாப்பையும் எப்படி இவ்வளோ ஸ்பீடப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லேப்டாப் சரி பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரோம் இன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் ப்ரைவ் ப்ரோசஸ் தனியாக அது ஒன்று பண்ணேன். அப்புறம் டிசைன் வெரிஃபிகேஷன் VLS இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டாசிம் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன் நான், சிமுலேஷன் டூல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோட் ரன் பண்ணுறதுன்னு இருக்கும். அதோட சைஸே பார்த்தீங்கன்னா 1 GB மேலே தான் வரும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி விட்டு க்ரோமில் 4-5 டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வெறும் 4 GB RAM தான். இதோட சிப்செட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு, இன்டெல்லில் பழைய ப்ராசஸர். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 100 MB 110 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திறனுக்கு நம்ம அடிக்கிற அடி தாங்கவே முடியாது. இது ஒரு அடிக்கு தான் தாங்கும் இந்த லேப்டாப்பு, நம்ம ஓவர் அடி கொடுத்தா என்ன பண்ணுறது. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்பவே ஹேங் ஆகிட்டு கிடந்துச்சு. ஆப் செட்டிங்கில் போயிட்டு பார்த்ததில் க்ரோம் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் பிடிச்சிருந்தது. ஸோ தேவையில்லாத அந்த க்ரோம் ப்ரௌசர் ப்ரைவ் ப்ரௌசர்லாம் டெலீட் பண்ணி விட்டு இதிலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்டாக ஒன்று வரும்ல. ஸோ அதில் தான் நான் இப்போ யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது பக்காவாக தான் இருக்குது, ஸ்லோவாலாம் ஆக்கலை. அதுக்கப்புறம் என்னோடய சிமுலேஷன் டூல் அந்த கோஸ்டாசிம், இந்த 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏதாச்சும் டேட்டா எடுக்கணும், ChatGPT கிளாடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைக்ரோசாஃப்டோட அந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிமுலேஷன் ரன் பண்ணுறதுக்கு கோஸ்டாசிம் 2 மட்டும் பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லேப்டாப் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ எதையுமே அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது. இதோட திறன் இவ்வளோ தான் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதில் போய்ட்டு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்களேன், அது தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ நாள் இது புரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனோட பாதையிலே நானும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ லேப்டாப் பக்காவாக இருக்குது. இதை கொஞ்சம் டேப் போட்டு அப்படி இப்படின்னு ஆல்ட்ரு பண்ணணும். ஏன்னா லேப்டாப்பில் மூடியெல்லாம் கலந்துட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் ஹேங் ஆக ஆரம்பிச்சேன்னா நான் தூக்கி போட்டேன், போடா இதுக்கு அப்புறம் இதை வச்சு என்ன யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு HP லேப்டாப் பெருசு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ சரி இவனையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுவோம், இவன் நம்மளை விட்டு போகவே மாட்டேக்கானே. என்ன தான் சுச்சுவேஷன் வந்தாலும் இது விற்கிற மைண்ட் செட் வந்திருக்குது. நிறைய பேர் அமௌண்ட்டும் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு சந்தோஷ சூழ்நிலையில் இதை வந்து நான் கொடுக்க மாட்டேன். மிஸ் ஆகி நம்ம கூட இருந்துச்சு, இப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே 1 வருஷத்துக்கு மேலே நம்ம கூட இருந்துச்சு. ஸோ நம்ம கூட நம்மளை நம்பி இருக்கானப்பா, இவனுக்கு ஏதாச்சும் நல்லா வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவனை கொஞ்சம் நல்லா டெலீட் பண்ணி விட்டு இவன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இது போதும் நமக்கு, வேறு என்ன வேணும். டச்சு நல்லா ஒர்க் ஆகுது, படம் நல்லா பார்த்துக்கலாம், ட்ராயிங் பண்ணலாம். இது 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் டூலும் நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ எனக்கும் நல்லா ஃபீல் ஆகுது, லேப்டாப்பும் நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட பழைய லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதை போட்டு அடி நிற்காமல் அதோட பாதையே பயணித்து போங்க, உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நல்லா பார்க்கலாம். பாய்.